சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண் காவல் ஆய்வாளரும் அரசியல் கட்சி பிரமுகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன, சொல்லுங்க. சென்னை அண்ணா நகர் பகுதியில கடந்த செப்டம்பர் மாதம் சிறுமி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகார் முறையாக விசாரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. பிறகு தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்து இந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதன்படி உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. அந்த சிறப்பு புலனாய்வு குழு தான் தற்பொழுது இந்த வழக்குல அதிரடி திருப்பமாக அண்ணாநகர் மகளிர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த ராஜி என்ற காவலரையும், அதே போன்று அதிமுக 103வது வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரையும் கைது செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுல இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில 3 அதிகாரிகள், மேலும் 2 பெண் அதிகாரிகள் பிருந்தா மற்றும் ஜமன் ஜமால் ஆகிய இந்த 2 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஆகியோர் அடங்கிய இந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. உயர்நீதிமன்றம் நேரடியாக இந்த சிறப்பு புலனாய்வு குழுவை கண்காணிக்கும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்த நிலையில் இந்த அண்ணாநகர் காவல் நிலையத்துல இந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டிலும், மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபரை புகாரில் இருந்து விடுவிக்குவதற்கு முயற்சி செய்தார் என்றும், புகார்தாரரை அந்த நபரை புகாரில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதாகவும் விசாரணையில் தெரிய வந்ததன் அடிப்படையில ராஜி என்ற இந்த பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த குற்றவாளிக்கு ஆதரவாக அதிமுக வட்ட செயலாளர் செயல்பட்டதாக கூறி அவரையும் கைது செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்ட 2 பேரும் தற்பொழுது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். பின்னர் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில ஆஜர்படுத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். போக்சோ வழக்கு ஒன்றுல முறையாக வழக்கை விசாரிக்காத குற்றச்சாட்டில் பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருப்பதும், ஒரு அரசியல் பிரமுகர் ஒருவர் குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்குல சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது.